ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 6வது மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, குறைந்து போகாதபடிக்கு குறைந்து போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அது குறைந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் நாம் இதுவரைக்கும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை நடத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். அதனால் நெருக்கத்தின் பாதையில் கடைசி மரண தருவாயை சாரிபாத் என்கிற ஊரின் விதவை சந்தித்த போது அங்கே எலியாவின் மூலமாய் தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ முதல் அடை ஒரு சிறிய அடை எனக்கு சுட்டு கொடு, அதுக்கு பிறகு நீ சுட்டு சாப்பிடு, உன்னுடைய கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறைந்து போகாது, பானில் இருக்கிற மாவும் குறைந்து போகாது. 3 வருஷம் அந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெயும் வற்றி போகவில்லை. காரணம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். உடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் பலவிதமான குறைவுகளை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் குறைஞ்சிருக்கலாம், மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கலாம், உடைய மனநிலையில் இருக்கக்கூடிய சமாதானத்தை அவன் குறைத்திருக்கிறான், வியாபாரத்தை குறைத்திருக்கலாம், தொழில் உடைய வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கலாம், நீ சேமித்து வைத்த பணங்கள் உடைய வாழ்க்கையில் குறைந்து போய். அந்த தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அங்கே நடக்கிறது. ஒருபோதும் குறைவு வருவதற்கு ஆண்டு இடம் கொடுக்க மாட்டார். தாவீது அதைத்தான் சொன்னான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறது அதை அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வருவார். ஏன்னா ஒன்று கவலை குறைஞ்சி ஒன்றும் குறைய ஆண்டவர் விட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட. சாத்தான் நம்மை குறைவுபட செய்தாலும் கர்த்தர் அதை விடுவதில்லை. யாத்திராம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். பார்த்தீங்களா, அவன் ஒடுக்க நினைத்தான், கர்த்தர் பழுகி பெருகச் செய்தார். அதனால் அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவன் குறைய பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. பிசாசான நம்முடைய ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒற்றுமை, ஐக்கியம், இதையெல்லாம் குறைந்து போக பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு வேலை செய்துட்ருப்பான். உங்களுடைய ஊழியத்தை குறைந்து போக பண்ணுவதற்கு ஏதாவது செய்வான். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவை கொண்டு வருவது தான் அவனுடைய வேலை. நம்ம ஆண்டவருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த குறைவை நிறைவாக்குவது தான் நம்முடைய ஆண்டவருடைய வேலை. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறுக பண்ண நினைத்தான், ஆண்டவர் அவனை பழுகி பெருக பண்ணினான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அதே போல் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ஸ்தோத்திரம் கிணறு தோண்ட அவன் மூட, இவன் தோண்ட அவன் மூட. ஏன் அப்படின்னா, அவனை பெருகாத அளவுக்கு அவனை தடுக்க, அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது தான் அபிமெலேக்குடைய அந்த தேசத்தாருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவன் துறவை தோண்ட இவன் மூட. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசைக்கு சித்தனா அதில் வந்து அவன் மூடி போட்டான், விட்டான். 3வது தோண்டான். அதான் ஆண்டவன் சொன்னான், ஈசாக்கு சொன்னாப்புல, நம்ம பழுகி பெருகும்படியாக கர்த்தர் நமக்கு இரகோபத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லியிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவை சந்தித்து இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றையிலிருந்து கர்த்தருடைய குறைவை நிறைவாக்கி பெருக பண்ணி நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நாம் நல்ல பிதாவே, என்னுடைய வாழ்க்கையிலே குறைந்து போகாத அளவிற்கு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம். என் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ காரியங்கள் சத்துரு குறைந்து போக பண்ணினான் என்கிற வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கை நிறைவை கொடுத்த உடைய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. அவன் கால் பேசி நாளை காலை அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.